1964 நியூயார்க் மாநகரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. கிட்டி ஜெனோவேஸ் அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வச்சு தாக்குறாங்க. இதை கிட்டத்தட்ட 38 பேர் பார்த்துட்டு இருந்ததாகவும், யாருமே ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண முன் வரலை. ஏன் போலீஸ்க்கு கால் பண்ணது கூட ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுது. இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரே கேள்விதான். 38 பேர் இருந்திருக்க ஒரு இடத்துல ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கா. ஆனால் யாருமே ஏன் அதை கேள்வி கேட்கவோ அதை தடுக்கவோ முன்வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பரவலாக எழுப்பப்படுது. ஸோ இப்போ 2 சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் இதுக்கு அடுத்தும் நிறைய பேர் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் போய் அவங்க 38 பேர்லாம் இல்லை, அது சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. ஸ்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டது மூலமாக ஒரு பேசிக்கான ஹியூமன் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஒன்று டேர்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா த பைஸ்டாண்டர் எஃபெக்ட். ஸோ இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் சஃபர் ஆகிட்டுருக்கிறத இன்னொரு ஹியூமன் பார்க்கும்போது அந்த இடத்துல சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா, அந்த பார்த்துட்ருக்க ஹியூமனுக்கு இந்த இடத்துல தான் தான் ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நினைப்பு ஆட்டோமேட்டிக்காக வருமா. ஸோ நம்ம ஓடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணிடுவோம். இதுவே சினாரியோ ஆல்டர் பண்ணி பார்க்குறோம். ஒரு ஹியூமன் சஃபர் ஆகுறாங்க, சுற்றி ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, அப்போ பேசிக்காக அந்த பார்த்துட்ருக்க ஒவ்வொரு ஹியூமனுக்கும் என்ன தோணுமா, அவங்க பார்த்துக்குவாங்க, அதான் நிறைய பேர் சுற்றி இருக்காங்களா, அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது மனித இயல்பாகவே இருக்குது. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவே அந்த விஷயம் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பப்ளிஷும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு, நம்ம அதில் ஒரு பார்வையாளராக இருக்கோம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு பார்வையாளராக இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் எழுறது இயல்பான ஒரு விஷயம் தான். இதுதான் பேசிக் ஹியூமன் சைக்காலஜிலே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை, இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்டை நம்ம அவேர் ஆயிக்கிறது மூலமாக இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் ஸ்டில் அதை தாண்டி நம்மளா போய் ஹெல்ப் பண்ண முன் வரணும் அப்படின்ற திங்கிங்கையும் இது தோண்டும்.